ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன டேவிட்ண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். காலையில் எழுந்துச்சி என்னென்ன பண்ணுறீங்க? காலையில் எழுந்திரிச்ச உடனே வாயை கொப்பளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு ஏதாவது காஃபி டீயோ சூடாக சாப்பிட்டுட்டு முதல்ல வேதத்தை எடுத்து பைபிள் பாட்டு பாடி பைபிளை படிப்போம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் டெய்லி எக்ஸசைஸ் உடலுக்கு பயிற்சிகள் பண்ணுவோம். அதில் எல்லாம் கலந்து வரும். அது யோகாம்பாங்க. அதில் அந்த இதில் அதெல்லாம் நமக்கு தெரியாது. டெய்லி 1 மணி நேரம் உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன். இது ஒரு 12 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படின்னு. இதனால் பெனிஃபிட் நினச்சா பெனிஃபிட் இல்லைன்னா பெனிஃபிட் இல்லை. ஆமாங்க. இந்த வாழ்க்கையில் எவ்வளோ படித்தவங்களையும் நம்ம பார்க்குறோம், படிக்காதவங்களையும் பார்க்குறோம், முரடர்களையும் பார்க்குறோம், சாந்த குணம் உள்ளவர்களையும் பார்க்குறோம். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுது, கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியான கிருபையை எனக்கு தாரும். கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியான கிருபையை எனக்கு தாரும். ஆமாங்க. கடவுளை துதிப்பதற்கே ஒரு கிருபை வேணுமா, ஒரு வரம் வேணுமா? நம்ம எந்த மதத்தில் இருக்கிறோம், எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், எந்த சமுதாயத்தில் இருக்கிறோம், எந்த குடும்பத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது பெருசு இல்லை. அந்த காரியத்தில் நாம் கரெக்டாக இருப்பதே கடவுளுடைய கிருபை வேணுமா. அதாவது கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியான கிருபையை எனக்கு தாரும். ஆமாங்க. கிருபை இருந்தால் மட்டும்தான் கடவுளையே துதிக்க முடியுது. கிருபை இருந்தால் மட்டுமே கடவுளை துதிக்க முடியுது. அதே மாதிரி கிருபை இருக்கிறவங்களாலேயே அவங்க வாழ்நாட்களில் டைம் ஒதுக்கி எக்ஸசைஸு யோகா இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் பண்ணிக்கிட்டா அவங்க உடலில் சில ஹெல்ப்புகள் கிடைக்குது. அப்போது இந்த யோகா ட்ரில்லு எக்ஸசைஸு பண்ணுறதுனால என்ன லாபம், பண்ணாதனால என்ன நஷ்டம்? அதுக்கு பதிலே சொல்ல முடியல. ஒரு அம்மாக்கிட்ட போய் நீங்கள் காலையிலே எழுந்துச்சி எதாவது எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? ஆமாப்பா பாப்பா, நான் காலையிலே எழுந்துச்சி வீட்டு வேலை செய்கிறதுவே சரியாக இருக்குது, அதில் எனக்கு எல்லா எக்ஸசைஸும் வந்துடுது அப்படின்னு சொல்கிற பெண்களில் 100 பெண்களில் ஏதாவது ஒரு சிலவங்க தான் கொஞ்சம் உடல் ஹெல்த்தாக இருக்கிறாங்க. மீதியெல்லாம் வேதம் சொல்கிற மாதிரி நுகத்தடி மாதிரி தங்களுக்குள்ள ஒரு பாறங்கள் எடுத்துகிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக கண்டிப்பாக பாதிப்பு வருது. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வீட்லேயே செய்கிறோம் இல்லையா, அதில் எங்களுக்கு ரொம்ப எக்ஸசைஸ். அதே மாதிரி ஆண்கள் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் நடக்கிறோம், வைக்கிறோம், ஓடுறோம், அதனால எங்களுக்கு பெரிய எக்ஸசைஸ்னு தனக்குத்தானே ஆறுதலை சொல்லிக்கிடுறாங்க. ஆமாங்க. தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிடுறாங்களே தவிர உண்மை இல்லை. அப்போது அது மட்டும் இல்லை, 8 மணி நேரம் தூக்கம், ஒரு மணி நேரம் எக்ஸசைஸு, டைமிங்கு சாப்பிட்றது, டைமிங் தூங்குறதுனால உடல்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒரு வித்தியாசத்தை 12 வருஷமாக நான் காண்றேன். அதை நான் பிறருக்கு சொல்லணும் போனாலே அவங்களுக்கு அதை கோபமே படுறாங்க. அதாவது பகுத்தறிவை சொன்னாலும் கோவப்படுறாங்க, அறியாமையை சொன்னாலும் கோவப்படுறாங்க, 2வது உடல் ரீதியாக சொன்னாலும் கோவப்படுறாங்க. அப்போ நம்ம யாருக்கிட்ட சொல்லணும்? காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ காது கொடுத்து கேட்குறவங்ககிட்ட தான் சொல்லணும். காது கொடுத்து கேட்காதவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பதே பெட்டர் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அல்லேலூயா, ஆமென்.